ஹாய் அமீஸ், இட்ஸ் யூர் ட்ரீம். இதில் அந்த ஒன் ஷாட்டோட மீதி பார்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதையும் பாருங்கடா. டியூரேஷன் அதிகமாக போனதுனால நான் செப்பரேட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஓகேவாடா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கதையுமே புரியாது. ஸோ பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கோங்கடா. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன சீன் இங்கே விட்டேனா? வைன் வந்து அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கடந்திருப்பா. ஜங்குக் வந்து நின்ன இடத்துலேருந்து அதை பார்த்துட்ருக்கான். இப்போது அங்கே ஆம்புலன்ஸ் தான் வருது. வந்து வைனை ஸ்ட்ரக்சரில் தான் ஏற்றுறாங்க. வைனோட அந்த ஒயிட் ட்ரெஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஜங்குக் எங்கே நிற்கிறானோ அங்கேயே நின்று வைனை பார்த்துட்ருக்கான். மேலே ஃபுல்லாக ரத்தம். அதோட அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக் அங்கேயே உடஞ்சி விழுந்துட்டான். வயன் வயன் அப்படின்ட்டு வயனை தாண்டி வேற எந்த பேரும் அவன் வாயிலேருந்து வரல. இதை தான் ஜாக் வந்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எப்படி சார், இப்படி நேசிச்ச ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி சாகிறத பார்த்த அந்த மனுஷன் எப்படி இருப்பார்? உங்களால் அப்படி ஒரு விஷயத்த தாங்க முடியுமா? சொல்லுங்க. அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சு நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். ஜங்குக் சார் அங்கே தான் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும் போதே இறந்துட்டாங்க, பாடி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கெலாம் தெரியாது சார் அந்த கஷ்டம் என்னென்னு, அந்த வலி என்னென்னு. அந்த பொண்ணு கூட வாழ்ந்து கடைசி நிமிஷம் வரையும் அந்த பொண்ணு கூட இருக்கணும், அவள் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாகணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. கடைசியில் அவர் கையாலே அந்த பொண்ணுக்கு ஃபியூனரல் பண்ணுவார்னு அவர் நினச்சி கூட பார்க்கல சார். உடஞ்சிட்டாரு சார். 5 வருஷம் ஆச்சு சார் அவரை பழையபடி பார்த்து. இது வரைக்கும் ஜங்குக் மாஃபியா எங்கே போனாருன்னு தெரியாமல் தான் சார் இருக்காங்க. ஆனால் அவர் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்குமே கவலைப்படாத ஒரு மனுஷன், எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறவர். ஆனால் அவரால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் கடந்து வர முடியல. வயன் சத்ததை ஏற்றுக்க முடியாமல் பைத்தியமாகவே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறான். ஜிமின் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். அதோட பார்க்குறான் ஜாக்கை. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், 5 வருஷம் ஆச்சு அவர் ரூமை விட்டு அவர் வெளியே வந்து. முடியல சார், கஷ்டமாக இருக்குது அவர் அப்படி பார்க்குறது. ஒரு குழந்த மாதிரி எனக்கு வைன் வேணும் வைன் வேணும், அதை தாண்டி வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் வைனை பார்க்கணும். இத்தனை வருஷம் அவர் வாயிலேருந்து வர ஒரு நாளைக்கு 1000 வாட்டிக்காவது மேலே வந்துடும் வயன் வயன் வயன். அவர் மனசு ஃபுல்லாக வைன் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கா. எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துட்டோம், ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், எங்களால் சரிப்படுத்த முடியல. டாக்டர்ஸுமே எதுவுமே செய்ய முடியாதுன்ட்டாங்க. அவங்க கடைசியாக கொடுத்தது தான் வயனை உயிரோடு வர வைக்கணும்னு. செத்துப்போன பொண்ணை நான் எப்படி சார் வர வைக்க முடியும்? நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்கிறான். அதான் சார், வைன் மேமை எங்களால் உயிரோட வர வைக்க முடியாது. ஆனால் வைன் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவர் பழையபடி மாறிடுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ப்ளீஸ், அதுக்காக தான் கேட்குறேன். ஒரே வாட்டி ப்ளீஸ் சார், அந்த பொண்ணுக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க. கையில் காலில் விழுந்தாது நான் சம்மதிக்க வைக்கிறேன், என் ஜங்குக் சாருக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கிட்ட தான் கேட்குறான். ஜிமின் தான் எதுவும் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. இப்போது வேகமாக ஒரு பொண்ணு உள்ளே வந்து ஜாக்கை தான் பார்க்குறா. இப்போ ஜாக் தான் நிமிர்ந்து பார்க்குறான். இவங்க தானே அது அப்படின்ற மாதிரி. நீங்கள் வயன் தானே? வயனோட கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. அவ்வளோ கோவம். ஜங்குக் எங்கே இருக்கான், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ ஜாக் தான், என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அவரை? இப்போ ஜிமின் தான், வயன் இந்த முடிவை நீ யோசிச்சு தான் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேலே யோசிக்க என்ன இருக்கு? என்னை நேசிச்சவர் அங்கே அப்படி இருக்கும் போது என்னால் எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? நான் ஜங்குக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போது ஜாக் தான் புரியாமல் என்னன்ற மாதிரி பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து தான் கேட்குறான். இப்போ ஜிமின் தான், இது இவ்வளோ நேரம் நீ சொல்லிட்டு இருந்தல அந்த வயன், ஜங்குக்கோட வயன் இவ தான். அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டில் அன்றைக்கி வயன் சாகலை அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான் சொல்கிறான். இப்போது திரும்பி வயனை பார்க்குறான். வயன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அப்போது இது அன்னைக்கு
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சொல்கிறான். அன்றைக்கி வைன் வந்து பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ ஆப்போசிட்டில் தான் நான் ஒரு கடையில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு குட்டி குழந்த ரோடை க்ராஸ் பண்ணி ஓடி வந்துட்டு இருந்தா. அப்போது அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வைன் ஓடி வந்தா. வைன் ஓடி வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு லாரி வேகமாக வந்துட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு அவள் பின்னாடியே வேகமாக ஓடி வந்தா. வைன் அந்த குழந்தைய தூக்கிட்டு ரோட்டை க்ராஸ் பண்ணிட்டா. ஆனால் அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு செத்துட்டா. அவ்வளோதான் நீங்கள் வைன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அன்றைக்கி அந்த பொண்ணும் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இல்லை, டாக்டர்ஸ்லாம் அப்படி சொல்ல வச்சாங்க. அன்றைக்கி ஓடி வந்த குழந்த அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து மேக்கப் விழுந்துருச்சு. அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண தான் நானும் வைனும் அந்த குழந்தைய தூக்கிட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் வைனுக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா குழந்தைய? எனக்காக அங்கே ஜங்குக் வெயிட் பண்ணுவார். நான் படுக்க வந்துட்டேன். ஜங்குக்கா? ஆமாம், என்னோடய ஹஸ்பண்டு. இப்போது அங்கே ஒரு டிவியில் தான் நியூஸ் போயிட்டுருக்கு. அதை 2 பேர் பார்க்குறாங்க. அதில் வைன் இறந்துட்டதாகவும் அவளை பற்றின நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நான் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை தான் திருப்பி திருப்பி போட்டு காமிச்சிட்ருக்காங்க. நான் இங்கே உயிரோடு இருக்கேன், அங்கே நான் செத்துட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியல. ஐயோ ஜங்குக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறா. சரி, பதட்டப்படாதீங்க, வாங்க போகலாம். இல்லை குழந்த நர்ஸ் பார்த்துப்பாங்க, நான் சொல்கிறேன். இப்போ நர்ஸ் கிட்ட தான் சொல்லிவிட்டு வைனை கூப்பிட்டுட்டு வெளியே தான் வரான். அப்போ அங்கே 2 டாக்டர்ஸ் பேசிட்டு போகிறாங்க. டாக்டர், இது தப்பு டாக்டர், செத்தது வைனே கிடையாது. ஆனால் அலெக்ஸ் சார் சொன்னதை கேட்டல, இல்லைனா நம்ம உயிர் போயிடும். ஆனால் தப்பு சார், தெரிஞ்சிச்சுன்னா அது டாக்டர் வேலைக்கே இதாகிடும் சார். அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீ வந்து ரெடி பண்ணுவா அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. வைன் தான் பார்க்குறா, வாயில் கையை வச்சுக்கிட்டு. அவள் கண்ணு ஃபுல்லாக கலங்கியிருக்கு. இப்போ ஜிமின் தான், வைன் உன்னோட ஹஸ்பண்ட் மாஃபியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, அவர் ஒரு கேக் ஷாப் தான் வச்சுருக்காரு. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஜங்குக். இதை கேட்டதும் ஷாக் ஆகிட்டான். அவன் ஒரு மாஃபியா, உனக்கு தெரியுமா தெரியாதா? மாஃபியாலாம் இல்லை, அவர் ஒரு கேக் ஷாப் வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஒரு சாதாரண மனுஷன். இங்கே பாரு, நீ சொல்கிற ஜங்குக் ஒரு க்ரூவெல்லான ஒரு மாஃபியா, ஈவ இருக்கலாமல் கொண்டு போடுற ஒரு மாஃபியா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனில் தான் சர்ச் பண்ணி காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே ஒயனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி உறைஞ்சி போனமே நின்றுருக்கா. இந்த ஆக்சிடென்ட் தச்சையெல்லாம் நடக்கலை, உனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஒயனை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறான். ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போது எனக்கு பதிலாக தான் அந்த பொண்ணு செத்துருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். இல்லை, இருக்காது, அப்படி இருக்காது, என் ஜங்குக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, உன்கிட்டேருந்து வேணால் மறைச்சிருக்கலாம், உனக்கு தெரியாது அவன் எவ்வளோ பெரிய மாஃபியான்ட்டு. இல்லை, அப்படிலாம் இருக்காது, நான் ஜங்குக்கு பார்க்கணும், அவர்கிட்ட நீ கேட்கணும். இங்கே பாரு, இப்போ நீ போனினா பயங்கர ரிஸ்க்கு. நீ செத்துட்டு தான் நினச்சிட்ருக்காங்க. உன்னை கொல்றதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில. ஏன்னா ஆமாம், நீ வெளியே போகிறது பயங்கர ரிஸ்க்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ஜங்கு கிட்ட விடுறேன். இப்போது வயந்தா ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கா. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு ஜிமின் தான் வயனை கூப்பிட்டு போகிறதுக்காக கூப்பிட்றான். வயன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன், என்னாச்சு? இதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் வா, எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இல்லை, நான் போகல, என்னால் திருப்பி அந்த நரகத்துக்குள்ளே போக முடியாது. என்ன சொல்கிற? அவன் உன் ஹஸ்பண்ட். இல்லை, ஒரு உயிரே போயிருக்கு எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டுருக்கா. அந்த பொண்ணு சத்தத்தை அவளால் ஏற்றுக்கவே முடியல. நான் செத்துருக்கணும், அந்த இடத்த இன்னொரு பொண்ணு. இப்போ நான் திரும்பி போனேன்னா திருப்பி வேறு பிரச்சனை வரும். வேண்டாம், அவர் அப்படியே நினச்சிக்கிட்டோம், நான் போகல அப்படின்னு சொல்கிறா வைனு. இங்கே பாரு, நீ பயத்தில் எடுக்கிற, அப்படி யோசிக்காத. இல்லை ப்ளீஸ், என்னை இங்கேருந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க. நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்பலை, அவனை நான் பார்க்க விரும்பலை, ப்ளீஸ் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜிமினை பார்த்து தான். ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு, நீ தப்பாக முடிவெடுக்கிற, நீ நேசித்த ஒரு பையன். இல்லை, என்னால் முடியாது, திருப்பி என்னால் ஜங்குக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீ செத்துட்டு தான் நினச்சிட்ருக்காங்க.
அவங்க எப்படியாவது நினச்சிக்கிட்டோம். நான் இல்லைன்னா அவனுக்கு இன்னொரு லைஃப் அவனுக்கு கிடைக்கும். என்னால் சத்தியமாக அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. என்னால் இப்படி ஜங்குக்கு ஒருத்தரையும் கொலை பண்ணுறது என்னால் பார்க்க முடியாது. யோசிச்சு தான் எடுக்கிறியா வயன் அப்படின்னு ஜிமின் கேட்குறான். சத்தியமாக என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜிமினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் வயன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். நேராக வேற ஒரு ஊருக்கு தான் போயிருப்பான். இப்போது வயன் அங்கே தான் ஒரு அழகான ஒரு கேக் ஷாப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. ஜிமினுக்கும் யாருமே கிடையாது. வயன் கூட தான் இருப்பான். அப்போலேருந்து வயன் என் கூட தான் இருக்கா. இப்போ ஜாக் தான் பார்க்குறான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்ட்டு. வயன் கண்ணு கலங்கி நின்றுட்டுருக்கா. வயன் மேம், நீங்கள் எப்படி நினச்சிங்க சக்குக் சார் நீங்கள் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட சந்தோஷமாக இருந்துருவார்னு? அவர் வாழ்க்கையில் முதல்ல வந்த பொண்ணும் நீங்கள் தான், கடைசி பொண்ணும் நீங்கள் தான். உங்களை தவிர்த்து வேறு யாரும் காதல்னு அவர் வாழ்க்கையில் வர முடியாது. நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் எல்லாத்தையும் கேட்டேன். நான் என் சக்கு கிட்ட போகணும், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜாக்கை தான் பார்த்து கேட்குறா. போகலாம், இதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜாக் சொல்கிறான். சரி ஜிமின், போய் குக்கியை தூக்கிட்டு வா. வயன், அவனை கூட்டிகிட்டு போறியா என்ன? அவன் எப்படி நான் தனியாக இங்கே விட்டுட்டு போக முடியும்? அதுவும் இல்லாமல் நீ எதுக்கு இங்கே இருக்க? நீயும் தனியாக தானே இருக்க, என் கூட அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வயன் தான் சொல்கிறா. இப்போ ஜாக் தான், ஆமாம் சார், நீங்களும் அங்கே வந்துடுங்க, நீங்கள் இங்கே தனியாக இருக்கணும், வாங்களேன் அப்படின்னு சொல்லி ஜாக் தான் கூப்பிடுறா. ஜிமின் தான் யோசிக்கிறான். இப்போ வயன் தான், ஜிமின் ப்ளீஸ், குக்கி ஒன்றை விட்டும் இருக்க மாட்டான் குக்கிக்காக அப்படின்னு சொல்லி கேட்டதும் இப்போ ஜிமின் தான் லைட்டாக சிரிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்றான். சரி இரு, நான் போய் குக்கியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் தான் கிளம்புறா. இரு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜிமின் உள்ளே போயிட்டு குக்கியை நல்லா தூங்கிட்டு இருப்பான் பெட்டில். அழகாக தூக்கிட்டு ஷோல்டரில் போட்டுட்டு தான் வரான். இப்போ ஜாக் தான் குக்கியை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. இது ஜங்குக் சார் பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வைனோ ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. ஜாக் தான் குக்கியோட தலையில் கை வச்சு இது பண்ணுறான். அவன் தூக்கத்துலேயே சின்னுங்கிறான். ம் அப்படின்ட்டு சின்னிங்கிட்டே படுக்கிறான். ஓ சரி 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 தூங்கு அப்படின்ட்டு இப்போ ஜாக் தான் தலையை தடவி கொடுக்குறான். குக்கி தான் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கான் ஜிமினோட ஷோல்டரில். சரி போகலாமா அப்படின்னு ஜாக் கேட்டதும் போகலாம். இப்போது எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் தான் பிடிக்கிறாங்க. ப்ரைவேட் ஃப்ளைட்டில் தான் வந்திருப்பாங்க. அதேமாரி திருப்பி கிளம்புறாங்க. இப்போது குக்கி தான் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஜாக்கும் ஒயினும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதும் இப்போது ஜாக் தான் ஒன்று ஒன்றுத்தையும் சொல்கிறான். அதை கேட்கும்போது அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் தான் அவளுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. ஏன்னா அவன் தூங்கவே இல்லை. இப்போ ஜாக் தான் பார்த்துட்டு ஜிமின், இல்லை குக்கி என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை பரவாயில்ல, லைட்டாக கண்ணை சந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ பரவாயில்ல, நீங்கள் தூங்குங்க. இப்போ வாய்ந்தா, இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எது கஷ்டம் அப்படின்னு ஜாக்கை பார்த்து சொல்கிறா. இதில் என்ன மேம் கஷ்டம் இருக்குது? எங்கள் ஜங்குக் சாரோட குழந்த மேம், எப்படி வேணாலும் வச்சு தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை தான் அழகாக தூக்கிக்கிட்டு அவன் ஷோல்டரில் போட்டு தூங்க வைக்கிறான். குக்கியை நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் லைட்டாக சிரிக்கிறா. மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேர் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னதும் இப்போது ஒயினும் லைட்டாக கண்ணாசந்து தூங்குறா. ஜிமினும் அப்படி தான். ஆனால் ஜாக் வந்து எங்கே குக்கி எந்திரிச்சிட போகிறான்ட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்ருக்கான். இப்போது குக்கியை தான் பார்க்குறான். ஜங்குக் சாரை குழந்தையில பார்த்தா இப்படி தான் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான் குக்கியை. ஆனால் குக்கி அவர் எப்படி ஏற்றுப்பார் அப்படின்ற மாதிரி ஜாக் ஒரு பக்கம் யோசனை. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது ஒரு ஃபோன் கால் தான் வருது. பார்த்ததும் வயந்தா எந்திரிக்கிறா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஃபோன் தான், இருங்க இருங்க நான் குக்கியை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வயந்தா குக்கியை வாங்கிக்கிறா. இப்போ ஜாக் தான் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் டாக்டர், என்னாச்சு? ரொம்ப நிலமை மோசமாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? எவ்வளோ முடியுமோ? என்ன டாக்டர் ஆச்சு? இதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வயன் தான் பார்க்குறா. என்னாச்சுன்ற மாதிரி ஸ்பீக்கரில் போடு
அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை அப்படின்னு ஜாக் சொல்கிறான். போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் இப்போது ஜாக் தான் ஸ்பீக்கரில் போடுறான். என்னாச்சு டாக்டர்? ஜங்குக் வந்து சூசைட் ட்ரை பண்ணார். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஜாக் தான் ஒயனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஆமாம், அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒயனை என்னை விட்டு போயிட்டா, நானும் போகிறேன்னு சொல்லிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களாம் அப்படி கிடையாதுன்னு சமாதானப்படுத்தணும். சரி இன்ஜெக்ஷன் போட்டுடலான்னு போகிறதுக்குள்ளே பக்கத்தில் இந்த ஃப்ளார் வாஸ்க்கு உடச்சி கையை கிழிச்சிக்க போயிட்டாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, பிடிச்சிட்டோம், இல்லைன்னா கட் பண்ணியிருப்பார். இப்போ ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஜாக் கேட்குறான். இல்லை, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும்? டாக்டர், நாங்கள் இன்னொரு 3 ஹவர்ஸில் வந்துடுவோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அவர் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே வந்துடும் டாக்டர். ஒயனுக்கு தான் கண்ணெல்லாம் கலங்குது. மேம் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரம் போயிடலாம். நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. என் ஜங்குக்கு நான் தனியாக விட்டுட்டேனோன்னு. என்னால் தான் அவன் இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டிருக்கான். இதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவள் கண்ணு கலங்கி அழுகிறா. இப்போ குக்கி தான் சின்னுங்கிறான். மம்மி அப்படின்ட்டு சினிங்கிட்டு படுக்கிறான். இப்போ ஜாக் தான் அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. இப்போது குக்கியை பார்த்துட்டு தான் அவள் கண்ணை தொடச்சிக்கிறா. இங்கே பாருங்கள், ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் கிடையாது, நம்ம ஜங்குக்கு சாரை காப்பாற்றிடலாம். எனக்கு சீக்கிரம் ஜங்குக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. போயிடலாம், இருங்க, ஒரு 3 ஹவர்ஸில் அங்கே போயிடலாம். இப்போது 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஜங்குக் மேன்ஷனுக்குள்ளே ஒரு கார் வருது. அதில் ஜாக், ஜெம்மினு, ஒயனு, குக்கி எல்லோரும் வராங்க. ஒயன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேன்ஷனை பார்க்குறா. அவ்வளோ பெருசாக இருக்குது. அவள் இருந்த வீட்டை விட இது பல மடங்கு பெருசானது. இப்போ குக்கியை தூக்கிட்டு தான் இறங்குறா. ஜாக், சொல்லுங்கள் மேம். மேம்லாம் கூப்பிட வேணாம், வயன்னே கூப்பிடுங்க. ஐயோ இல்லை, பரவாயில்ல. சரி வயன். என்னது? இல்லை, ஜிம்மினும் குக்கியும் அவுட்டோர்ஸில் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. எதுக்குன்ற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜிம்மினை பார்த்து தான், இல்லை குக்கி ஜங்குக்கு இந்த நிலமையில பார்க்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவன் சரியானதுக்கப்புறம் குக்கி பார்க்கட்டும். அப்போது அவன் ஒன்றை பார்க்கணும்ல. நான் வந்து பார்க்குறேன் அவனை. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஹே, அதெல்லாம் இல்லை. குக்கியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் வந்து பார்க்குறேன். சரி. இப்போது ஜாக் தான் அவுட்டோர்ஸ் போகிற வழியை காமிக்கிறான். இப்போ ஜிமின் வந்து குக்கியை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். ஜாக், சீக்கிரம் உள்ளே போகலாம். வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயினை கூட்டிகிட்டு தான் வேகமாக ரூமுக்கு தான் போகிறான், ஜக்கு கூட ரூமுக்கு. டாக்டர்ஸ்லாம் வெளியே வராங்க. இப்போது ஒயினை பார்த்துட்டு தான் செம்ம ஷாக்காக ஆகிறாங்க. அங்கே ஃப்ரேமில் இருக்க ஃபோட்டோவில் இருக்க ஃபேஸும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. ஜாக், சொன்ன மாதிரி எப்படி அதேமாரி ஒரு பொண்ணு? அந்த மாதிரி பொண்ணு இல்லை, அதே பொண்ணு தான் அப்படின்னு ஜாக் சொல்கிறான். என்ன? டாக்டர், நான் உங்களுக்கு விலாவரியாக அப்புறம் சொல்கிறேன். இப்போது ஜங்குக்கு அவர் மெடிசன் போட்டு தூங்க வச்சுருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவார். முழிச்சதும் வாயினை தான் கேட்பார். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ கீழே விழுந்த மாதிரி. இப்போ எல்லாருமே திரும்பி அந்த கதவை தான் பார்க்குறாங்க. இப்போ வாயின் தான், ஜங்குக்கு ஆமாம் எனக்கு தெரிஞ்சு கண்ணு முழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் கேட்குறா. போங்க, ஆனால் பழசை பற்றி எதுவும் பேசாதீங்க. சரி, நான் சொல்கிறப்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் அந்த கதவை திறக்கிறா. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியாச்சும் இருக்குது. பார்க்குறா சுற்றி முற்றி. ஜங்குக்கு பெட்டில் காணோம். இப்போது வேற எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பொறுமையாக நடந்து அந்த ரூம்குள்ளே தான் வரா. வர தான் அவளுக்கு தெரியுது யாரோ கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. இப்போ வயந்தான் கிட்டக்க போகிறா. ஷோல்டரில் தான் கை வைக்கிறா. ஜங்குக்கா. இப்போது இந்த வாய்ஸை கேட்டதும் ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறா. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முழுசாக ஜங்குக்கா பார்க்குறா. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. ஜங்குக்கா அப்படின்ட்டு ஃபேஸ் தான் கப் பண்ணுறா. வயன், நீ வயனா? இது கேட்கும் போது அவன் மனசே உடஞ்சிருச்சு. ஏன்னா எதில் தான் நிற்கிறா. நீ என் வயனான்னு கேட்குற அளவுக்கு நான் தெரியாதவளாக ஆயிட்டேனா? அந்த நிலமையில ஜங்குக்கை விட்டுட்டாளான்ட்டு
அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. கண்ணிலேருந்து தண்ணி நான் ஸ்டாப்பாக வந்துட்டுருக்கு. நான் தான் வயன். வயன் வந்துட்டியா? நான் சொன்னேன், இவங்க தான் கேட்கல. நீ இங்கே தான் இருக்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீ செத்துட்டேன்னு. அப்படியெல்லாம் இல்லை. நீ என்னை விட்டு எப்படி போவ? நான் இங்கே இருக்கும் போது நீ எங்கே போவ சொல்லு? நீ கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். எப்பயும் போல் இமேஜினேஷனில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். வயனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிக்கிறான். வயன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல? போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? என்னை விட்டுட்டு போகாத. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு நீ எப்படி போவ? நீ என்னோட பாதி இல்லை. ஜங்குக்கு இருக்கிற வரைக்கும் நீ இருப்பல்ல? நீ தானே சொன்ன கடைசி வரைக்கும் நீ என் கூட இருப்பேன்னு. ஆமாம், இருப்பேன். நீ இருக்கிற வரையும் நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன். நான் இதை தான் சொன்னேன். யாரும் நம்பலை. நீ என்னை விட்டு போயிட்ட இதை மட்டும் தான் சொன்னாங்க. இல்லை ஜங்கு, நான் விட்டு போகல. நீ போக மாட்ட எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான் ஏதோ குழந்த மாதிரி. ஒயனுக்கு ஜங்குக்கு இந்த நிலமையில பாப்பான்ட்டு அவன் நினச்சி கூட பார்க்கல. இப்போது டாக்டர்ஸ் தான் உள்ளே வராங்க, கூட ஜாக்கும் வரான். இப்போ ஜங்குக்கு தான் இவங்கெல்லாம் ஏன் வராங்க? இவங்க தான் போங்க, வெளியே போங்க. ஜங்கு ஒன்றும் இல்லை, இங்கே பார், என்ன பார். அவங்களும் எதுவும் சொல்லலை. இல்லை உனக்கு தெரியாது, இவங்க தான் சொன்னாங்க. போங்க எல்லாம் வெளியே. இங்கே பாருங்க, என் வயன் எனக்கு போதும், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது டாக்டர் தான், சரி உங்கள் வயன் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கல்ல? என் வயன் எனக்கு கிடச்சிட்டா. என் வயன் என் கூட தான் இருப்பா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போது டாக்டர் தான் ஜங்குக்கே தெரியாமல் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போட்டதும் அவன் வயனோட செஸ்ட்லேயே படுத்து தூங்கிடுறான். இப்போது ஜாக் தான் ஜங்குக்கு தூக்கிட்டு பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். வயன் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. சுற்றி முற்றி பார்க்குறா. எல்லா இடத்துலையும் வயன் அவளோட பேர் மட்டும்தான் இருக்குது. சுற்றி அவளோட முகத்தை வரைஞ்சி வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு இப்படி ஒரு நிலமையில தள்ளிட்டேனே அப்படின்ற மாதிரி அவளுக்கு அது தாங்கிக்கவே முடியல. அவள் கண்ணு கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ டாக்டர் தான், மேம் தயவு செஞ்சு அழாதீங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அவரை எப்படியும் சரி பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. அவர் பழையபடி வரணும் ப்ளீஸ். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு மேம். திருப்பி எங்களால் ஒரு ஆப்ரேஷன். ப்ளீஸ் டாக்டர். ஆனால் உடனே பண்ண முடியாது. நீங்கள் அவரை மனசை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் பண்ண முடியும். அவர் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும். ஆல்ரெடி 2 ஃபெயிலியர் நடந்திருக்கு. இந்த வாட்டி நான் கூட இருக்கேன். ப்ளீஸ் அவர் பழையபடி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வைன் தான் கேட்குறா. சரி ஓகே, 10 நாளில் அடுத்த சர்ஜரி பண்ணிடலாம். அதுக்குள்ளே ஜங்குக்க கொஞ்சமாவது மாற்ற ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கூட இருக்கேன்ல, கண்டிப்பாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்கிறா. சரி, இதான் கடைசி ட்ரை. இதில் முடியலனா ஜங்கு கடைசி வரை இப்படி தான் இருந்துருவார். உங்களுக்கு ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு தான் நான் நம்பியிருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் கெஞ்சரா. எங்களால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்குறோம். இப்போ ஜாக் தான், ப்ளீஸ் டாக்டர் உங்களை நம்பி தான் இருக்கோம். ஜங்கு சார் பழையபடி வந்துட்டால் போதும். சரி, நான் கொடுக்குற மெடிசனை கண்டினியூ பண்ணுங்கள். பழைய மெடிசன் வேண்டாம். ஏன் டாக்டர், நீங்கள் ஹெவி டோஸ்ன்ட்டு? இல்லை, இப்போது ஃபைன் இருக்கிறதுனால அவருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் தேவைப்படாது. அதனால் ஆப்ரேஷனுக்கு இப்போ தேவையான மெடிசன் மட்டும் நான் கொடுக்குறேன். அதை மட்டும் கொடுங்க. வைன் இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைன் சொல்லிடுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வைனுக்கு ஜங்குக்கு இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் ஜங்கு கூடயே பக்கத்தில் படுத்துக்கிறா. ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டு அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு திரும்பி ஹக் பண்ணலான்னும் போது அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவளுக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது. 2 பேரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான். ஜங்குக்கா, என்னடி எப்போ வருவேன்? எனக்கு தூக்கம் வருது. இரு நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான் வரான். என்ன? எனக்கு தூக்கம் வருது. என்னை ஹக் பண்ணிக்கோ. இப்போது ஜங்குக்கு சிரிச்சிட்டு தான் வந்து வைனை ஹக் பண்ணிக்கிறான்.
அவள் வந்து ஜங்குக்கு ஒரு டெடி பியர் மாதிரி காலத்துக்கு மேலே போட்டுக்கிட்டு நல்லா தூங்குறா. ஜங்குக்கோட செஸ்டில் தான் எவ்வளோ நல்லா இருக்கு. ஜங்கு தான் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஜங்குக்கா இப்படியே என்னை நல்லா ஹக் பண்ணிக்கோ, எனக்கு இங்கே இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஜங்கு தான் சிரிக்கிறான். சரிங்க மேடம், இப்படியே உன்னை ஹக் பண்ணிக்கிறேன் சரியா? ஆனால் டைட்டாக இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட டைட்டாக ஹக் பண்ணிக்கோ. பேசாமல் உன் உடம்புக்குள்ளேயே நானும் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தா நான் அந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறா. கொழுப்பு பற்றி அவளுக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை இப்படி இருக்க சொன்னாலும் எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பேன். உனக்கு தெரியுமா நான் ஏன் இந்த பெட்டை வாங்க சொன்னேன்னு? இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான். எனக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு சின்ன பெட்டாக வாங்கினேன். அப்படி இல்லை, நான் தூக்கத்தில் கூட உன்னை விட்டு நகரக்கூடாது, உன்னோட செஸ்ட்லேயே படுத்து தூங்கணும், இப்படி உன்னை ஹக் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறா. நிஜமாவா? ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டோடி அப்படின்னு சொல்லிட்டு வயனோட லிப்ஸில் தான் கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்கு தான் சிரிக்கிறான், வயனுமே சிரிக்கிறா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் வயன் வந்து ஜங்குக்கோட செஸ்ஸில் படுத்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கா. ஜங்குக்கா என்னை ஹக் பண்ண மாட்டியா? ஓ வயன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கி பார்க்குறா. அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். இப்படி வயனுமே ஜங்கு கூடயே தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் வயன் எந்திரிச்சு பார்க்குறா. ஜங்குக்கு என்ன எந்திரிக்கல. இப்போது கீழே போயிட்டு ஜங்குக்கெல்லாம் ஃபுட்டு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு மேலே தான் வரா. ஜங்குக்கோட ரூம்லேருந்து தான் கத்துற சத்தம் கேட்குது. குடுகுடுன்னு ஓடுறா உள்ளார. ஜங்குக், வயன் எங்கே போன நீனு அப்படின்ட்டு வேகமாக வந்து வயனோட கை தான் பிடிச்சிக்கிறான். என்னாச்சு? எங்கே போன? நான் பயந்தே போயிட்டேன், திருப்பி நீ என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு. இல்லை நான் உனக்கு சாப்பாடு எடுக்க தான் போனேன். என்னை விட்டு எங்கேயும் போகாத. நான் எங்கேயும் போகல, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் தான் உட்கார வைக்கிறா. ஜங்குக்கு ஒரு குழந்தை மாதிரி வந்து உட்காடுறான். நீ எங்கேயும் போக மாட்டேன்ல? போக மாட்டேன், உனக்கு சாப்பாடு எடுக்க தான் போனேன் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. சரி சாப்பிட்லாமா? நீ சாப்பிட்டியா? உன் கூட நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்லாம். இப்போ வயன் தான் ஜங்குக்கு ஊட்டி விடுறா. ஜங்குக்கு அழகாக சாப்பிட்றான். நீ சாப்பிடு, இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வயனுக்கு தான் ஊட்டி விடுறான். வயனுமே அதை வாங்கிக்கிறா. கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஜங்கு ஊட்டி விடுறத சாப்பிட்றா. அதுவே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்தா சாப்பிடு. நீ ஏன் அழற? ஒன்றும் இல்லை, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஊட்டி விடுறா. ஜங்குக்கு சாப்பிட்டு உட்காந்துருக்கான். சரி நான் கீழே போய் பிளேட்டை வச்சுட்டு வரவா? நீ என் கூடவே இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்ட்டு பப்பி ஈஸை வச்சு சொன்னதும் இப்போ வாய்ந்தான். நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன் சரியா அப்படின்ட்டு பிளேட்டை ஓரமாக வச்சுட்டு ஜங்கு கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக்கும் ஜாலியாக பேசுகிறான் ஒயின் கூட. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு எப்படியாவது பழையபடி வந்துடணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்ருக்கா. இப்படி தான் டேஸ் எல்லாம் போகுது. அப்பப்போ போயிட்டு குக்கியை பார்த்துட்டு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜங்கு கூட தான் இருப்பா. ஜங்கு தூங்குற நேரத்தில் தான் போய் குக்கியை பார்த்துட்டு வருவா. குக்கியும் நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாமல் அம்மா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூடயே இருப்பான். இப்போ ஒயின் தான் ஜிம்மிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் கொஞ்சம் பயமாக இருக்குது, இங்கே பாரு பயப்படாத, அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, அதுவும் இல்லாமல் நீ வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்? அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என் ஜங்குக்கு எனக்கு பழையபடி வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்ருக்கா. இங்கே பாரு நான் இருக்கேன், பயப்படாத. தேங்க்ஸ் ஜிமின், இவ்வளோ நாள் என் கூட இருந்ததுக்கு அப்படின்ட்டு ஜிமினை தான் ஹக் பண்ணிக்கிறா. ஜிமினை ஒயினை தட்டி கொடுக்குறான். இப்படி ஆப்ரேஷன் பண்ணுற டேட்டும் வருது. ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒயின் தான், ஜங்கு வயன் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ஒன்றும் இல்லை, உனக்கு லைட்டாக ஃபீவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தி தான் தொட்டு பார்க்குறான். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 2 நாளில் திரும்பி போயிடலாம் சரியா? நிஜமா? நிஜமா. நீ கூட தானே இருப்ப? நான் கூடயே தான் இருப்பேன். சரியா? எதுக்கும் அடம் பிடிக்கக்கூடாது
அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், சரியா? ம். நீ சொன்னால் நான் செய்வேன். ம். குட். சரி, படுத்துக்கோ. இப்போது டாக்டர்ஸ் தான் வந்து ஊசி போடுறாங்க. ஜங்குக் பொறுமையாக கண்ணை மூடுறான். இப்போ வயந்தான் கண்ணெல்லாம் கலங்குது. டாக்டர் பார்த்து, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ம். இப்போது வயந்தா வெளியே வரா. ஜங்குக்கை கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது வெளியே ஜிம்மன் தான் நின்றுட்டுருக்கான். ஜாக்கும் இருக்கான். மேம், பயப்படாதீங்க, சாருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் பழையபடி வந்துடுவார். எனக்கு அது ஒன்று தான் ஆசை, அவன் பழையபடி வந்துட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. 2 பேருக்குமே அது புரியுது வயன் எந்த நிலமையில் இருக்கான்ட்டு. இப்போது ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. டாக்டர் வெளியே தான் வராங்க. இப்போ வயன் தான், டாக்டர் எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன் நல்லா முடிஞ்சிருக்கு, ஆனால் அவர் கண்ணை திறந்தால் தான் அதை பற்றி தெரியும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனால் அவர் மெமரி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அவர் கண்ணை முடிச்சாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி டாக்டர், வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச இன்னும் 48 ஹவர்ஸில் கண்ணை முடிச்சிருவார். ஓகே டாக்டர், நான் வெயிட் பண்ணுறேன். இப்போது வயன் தான் ஜங்கு கூடயே உட்காந்துருக்கா, எங்கேயுமே போகல. கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. ஜங்குக்கு இன்னும் கண்ணை முழிக்கல. ஒரு பக்கம் குக்கி வேற, அம்மா இதுக்கு இங்கேயே இருக்கா, வா வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு குக்கி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அம்மா கூட இருக்கேன். நீ சமத்தா ஜிமின் அங்கிள் கூட இருக்கணும், புரியுதா? அப்பாவா? ம், ஆமாம். அப்பா எங்கேயோ வெளியே இருக்காருன்னு. அப்போ அவரை பார்க்க தான் வந்தோமா இங்கே. ஏன் என்கிட்ட அப்பாவை காமிக்கல? எனக்கு அப்பாவை பார்க்கணும். இங்கே பாரு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியா? அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான் பாவமா. இப்போது குக்கி தான் தூக்கிட்டு உள்ளே வந்து தான் காமிக்கிறா. அங்கே பார், ஜங்குக்கு வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்கோட படுத்திருக்கான். அப்பாவுக்கு என்ன ஆச்சு? என்னை கூட்டிகிட்டு போ பக்கத்தில் அப்படின்னு சொன்னதும் இப்போது வயந்தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறா. அவன் ஜங்குக்கோட ஃபேஸ் தான் தொட்டு பார்க்குறான். ஹை, இன்னும் பார்க்க என்ன மாதிரி இருக்காரு? இப்போ வயந்தான் சிரிக்கிறா. உங்கள் அப்பா ஒன்றை மாதிரி இல்லாமல் எப்படி இருப்பார்? நீ தான் அவரை மாதிரி இருக்க. இல்லை, என்ன மாதிரி தான் அவர் இருக்கார். ஆமாம் ஆமாம், சரி பார்த்துறியா, வா. ஆனால் அப்பா என்ன பார்க்கலையே. அவர் பார்ப்பார், அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, தூங்குறாரு, எந்திரிச்சதும் பார்ப்பார், சரியா? இப்போது குக்கியை தான் தூக்கிட்டு போயிட்டு ஜிம்மி கிட்ட தான் கொடுத்துட்றா. பத்திரமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன், நீ ஜங்குக்கு பார்த்துக்கோ. சரி குக்கி, சேட்டை பண்ணாமல் இருக்கணும். சரி. இப்போ ஜிம்மினை தூக்கிட்டு போயிடுறான் குக்கியை. வயனும் அதுக்கப்புறம் ஜங்கு கூட தான் இருக்கா. கிட்டத்தட்ட 3 days ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஜங்கு கண்டு முடிக்கல. டாக்டர் செக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க 2 நாளில் கண்ணு முழிப்பாருன்னு, ஆனால் 5 நாள் ஆச்சு. எனக்கு பயமாக இருக்குது டாக்டர். ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க, அவர் நல்லா தான் இருக்கார், கோமா ஸ்டேஜ்க்கெலாம் போகல, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் அங்கேருந்து போகிறாங்க. வயன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ ஒரு மிட்நைட் போல தான் பொறுமையாக ஜங்கு கூட கையெல்லாம் அசையுது. ஏன்னா ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ டக்குன்னு பார்க்குறா ஜங்குக் அப்படின்ற மாதிரி. ஜங்கு கூட கண்ணு தான் லைட்டாக திறக்குது. கண்ணை திறந்து பொறுமையாக பார்க்குறான். அவனுக்கு பிளர்ராக இருக்கு. ஜங்குக், நான் தெரியுறேனா? இப்போ அந்த வாய்ஸை கேட்டதும், வயன் நான் உனக்கு தெரியுறேனா அப்படின்னு சொல்லிட்டு கையை அசைக்கிறா. அவன் ஆமான்ற மாதிரி கண்ணை சுமிட்டுறான். சரி சரி, நீ அப்படியே இரு நான் டாக்டர் கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. போய் டாக்டர் கிட்ட தான் சொல்கிறா. வாட்? ஆமாம் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வேகமாக ரூமுக்கு தான் வரா. ஜக்கு கண்ணை முழிச்சிட்டான். இப்போது அந்த டாக்டர் தான் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் எடுத்து ஓர வச்சுட்டு, இங்கே பாருங்கள், நான் உனக்கு தெரியுறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வயனை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு தான், வயன் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். வயன் கண்ணில் தான் கண்ணே கலங்குது. வயன்
என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒயன்தான் முழிக்கிறா. என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. என்னாச்சு, சுவிட்சர்லாண்ட்லேருந்து எப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான் ஒயனுக்கும் புரியுது. நம்ம இந்த டாக்டரை பார்க்குறா. டாக்டரும் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஒயின் தான் அவன் வயசாக மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்கிறா. டாக்டர் தான் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க, அவர் மறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ம். ஜங்குக், என்னாச்சு வயன்? நான் ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்? என்னாச்சு? நம்ம இப்போ சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்தோம். ஜங்குக், நிதானமாக கேளு. இங்கே பாரு. என்னாச்சு? இல்லை, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்ன? எனக்கா? ம், ஆமாம். நீ பழச எல்லாத்தையும் மறந்துட்ட. என்ன சொல்கிற? டாக்டர், என்ன சொல்கிறா இவ? ஆமாம் ஜங்குக், நீங்கள் பழச எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இல்லை, வாய்ப்பே கிடையாது. எப்படி? முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் தான் இது எந்த வருஷன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது 5 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு? உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அதனால தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாம் ஓகே தான். ஜங்க் தான் ஒரு மாதிரி தலையை பிடிக்கிறான். இப்போ வயன்தான், ஜங்கு ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதரா, ஒன்றும் இல்லை, நான் கூட இருக்கேன். ஆ, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. வயன் என்ன சொல்கிறாங்க? இங்கே பாருடா ப்ளீஸ், எனக்காக, ஆ, வயனுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வயன் இப்படி ஃபீல் பண்ணுறத பார்த்ததும், சரி நீ ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன். சரி, நீ அதை பற்றி யோசிக்காத. ஆ, சரி. இப்போது ஜாக்குமே அங்கே வரான். இப்போ ஜங்குக்கு தான் பார்த்துட்டு ஜாக் இங்கே என்ன பண்ணுறான்ற மாதிரி பார்க்குறான். வாங்கண்ணா, உனக்கு ஜாக்கை தெரியுமா? ம், நீங்கள் தானே சொன்னீங்க அவர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு. ஓ. இப்போது ஜங்குக்கு தான் ஜாக்கிட்ட கண்ணு காமிக்கிறான். வயன் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயன் தான் பழசு எதுவும் ஞாபகப்படுத்தாதன்ற மாதிரி ஜாக்கு சைக்கிள் காமிச்சிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஒயின் வெளியே போனதுக்கப்புறம் தான் வெளியே ஜிம்மின்னு குக்கியும் நின்றுருக்காங்க. குக்கி, ம், இன்னைக்காச்சும் அப்பா பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். ம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஒரு சத்தியம் பண்ணுறியா? ம், என்ன சத்தியம்? அப்பாவை பார்க்கும்போது இதான் மொதல் வாட்டின்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ம், ஆனால் இதான முதல் வாட்டி. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாகணும்ல. ம், அப்போனா பழசு எதையும் அப்பாவுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ண. ம், அம்மாக்காக. ம், சரி, நான் சொல்லலை அப்படின்ட்டு வயனோட தலையில் தான் வச்சு ப்ராமிஸ் பண்ணுறான். சரி, அப்பாவை பார்த்தா எப்பயும் அப்பாவை பார்க்குற மாதிரி நடந்துக்கணும். ஆ, ம். ஜிமின், குக்கி கொடு. வயன், இது கரெக்டாக நீ செய்கிறது? இதுதான் கரெக்ட் ஜிமின். அவனுக்கு எனக்கு எந்த விஷயம் தெரியாதுன்ற மாதிரியே இருக்கட்டும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு தெரிய வந்துருச்சுன்னா, வராது, வராமல் நான் பார்த்துக்கிறேன். சில விஷயங்கள்லாம் சொல்லாமல் இருக்கிற வரையும் தான் நல்லது. இவ்வளோ நாள் ஜங்குக்கு என்கிட்டேருந்து எப்படி மறைச்சானோ அதே மாதிரி இந்த விஷயமும் நான் அவன்கிட்டேருந்து மறைக்க தான் போகிறேன். இது எங்கள் 2 பேரோட சந்தோஷத்துக்காக. கடைசியாக இந்த ஒரு தப்பு பண்ணுற நான் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி, கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஜிம்மின் தான் குக்கியை வயன்கிட்ட கொடுக்குறான். வயனுமே குக்கியை தூக்கிட்டு வரா. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு தான் ஜாக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஜாக், அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல? தெரியாது சார், எப்பயும் போல தான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் உடனே. எப்படி, என்ன நடந்துச்சு? அது அந்த அலெக்ஸ் தான் சார், வயன் மேம் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்றதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தான். அந்த ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் தான் சார் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே மொத்தமாக திருப்பி போட்டுடுறான். இப்போ ஜங்குக்கு தான் செம்ம கோவம் வருது. சார், டென்ஷன் ஆகாதீங்க, இப்போ தான் சரியாகிக்கிறீங்க. இந்த 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அவன் விட்டா வச்சுருந்தேன். சார், இந்த 5 வருஷமாக நீங்களும் வயன் மாமும் வேறு ஊருக்கு போயிட்டீங்க சார். என்ன? ஆமாம் சார், வயன் மேம் ஆசைப்பட்டு கேட்டாங்கன்ட்டு இந்த மாஃபியாலாம் விட்டுட்டு நீங்கள் தான் சார் வயன் மேம் கூட வேற ஒரு இடத்துல தனியாக சந்தோஷமாக இருக்கலான்ட்டு நீங்கள் தான் சார் போனீங்க. என்ன சொல்கிற?
நானா? ஆமாம் சார். வைன் மேம் அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டீங்க. என்ன? ப்ரெக்னெண்ட்டாவா? அப்படின்ற மாதிரி ஜங்க் தான் யோசிக்கிறான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. சார், உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க சார். இப்போ தான் சார் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி வைன் மேம் பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே. என் வைனை நான் பத்திரமா பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை ஜங்கு, கூலாக. இப்போ அந்த 5 வருஷமா அப்போ அவன் தான் இருக்கானா என்ன? ஆமாம் சார். நீங்கள் எங்கே இருக்கன்னு தெரிஞ்சு உங்கள் கொல்றதுக்காக தான் சார் வந்தான். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் ஜாக்கு. புரியுது. அவனை இதுக்கு மேலே நான் விட்டு வச்சது தப்பு சார். திரும்பவும் அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ கதவை திறந்துட்டு தான் டேடா அப்படின்ட்டு குக்கி ஓடி வரான். இப்போ ஜங்குக்கு தான் திரும்பி பார்க்குறான். டேடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிக்கிட்டு தான் வந்துட்டு ஜங்குக்கோட கை தான் பிடிக்கிறான். தூக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் எந்திரிக்கிறான். இப்போ வாய்ந்தான். குக்கி, டேடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எனக்கு டேடி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறான். ஜங்குக் தான் குக்கியை பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்குது. ஏதோ வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கு அவனுக்கு. எஸ், இது ஃபர்ஸ்ட் டைம் தான், அதனால தான் அவனுக்கு அப்படி இருக்குது. ஆனால் அவனை பொறுத்தவரையும் அவனுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சின்னு நினச்சிட்ருக்கான். வைன், குக்கி இங்கே தூக்கி கொடு. ஒரு நிமிஷம். இப்போது வைன் தான் குக்கியை தூக்கி கொடுக்குறா. ஜங்குக்கும் வாங்கிக்கிறான். டேடா. இப்போது ஜங்குக் தான் குக்கியோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஏதோ வாட்டி பார்க்குற மாதிரி. வைனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேடா அப்படின்ட்டு குக்கியும் ரிட்டர்ன் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் கண்ணெல்லாம் கலங்குது. டேடா என்ன ஆச்சு? ஏன் அழுவுற அப்படின்ட்டு கண்ணை தொடச்சி விடுறான். ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சோட வச்சு ஹக் பண்ணிக்கிறான் குக்கியை. வைனை தான் பார்க்குறான். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைனி ஹக் பண்ணிக்கிறான். ஜாக்குக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி தான் டைமும் போகுது. இப்போது நைட்டு போல தான் குக்கியை அழகாக பெட்டில் படுக்க வச்சுட்டு போத்தி விட்டுட்டு ஜங்கு கிட்ட தான் வரா. ஜங்கு, இப்போ நீ ஓகே இல்லை? ஏய், நான் ஓகே தான். நீ ஏன் எப்படி இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை, என் வயன் இப்படி பேச மாட்டா. ரொம்ப மெச்சோர்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போது வயன்தான் அவள் படைப்படி எப்படி இருப்பான்றத நினச்சி பார்க்குறா. லைட்டாக சிரிச்சிட்டு, நீ சீக்கிரம் சரியாய் வா, நான் அப்போ தான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்க் தான் சிரிக்கிறான். இப்படியே இரு, மாறாத. இல்லை, பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் ஹக் பண்ணிக்கிறா. ஏய், எனக்கு ஒன்றும் இல்லடி, உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன் சொல்லு. பயப்படாதடி, நான் கூட இருக்கேன். சரி அப்படின்ட்டு வயன் தான் ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கு தான் வயன் ரொம்ப பயந்துட்டா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். திருப்பி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது, பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தான் படுத்திருக்காங்க. ஜங்குக்கு வந்து வயனை ஹக் பண்ணுறது வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் கண்ணெல்லாம் கலங்குது. இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கு புரியுது அவள் இதை மிஸ் பண்ணியிருப்பா போல அப்படின்ட்டு அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சாரி வயன். இப்போது வயன் தான் நிமிந்து பார்க்குறா. பரவாயில்ல, இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். வயனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவளுக்கு அந்த ஹக் கிடைக்குது. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே 2 பேரும் நைட்டு தூங்கிடுறாங்க. இப்படி தான் டேஸுமே போகுது. 1 வீக் கழிச்சு தான் ஜங்குக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. அதாவது மேன்ஷன் கிடையாது, அவளோட பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணா ஜாக் தான் ரெடி பண்ணி வச்சுருப்பான். வயன் முன்னாடியே சொல்லியிருப்பா, நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் தான் போவேன், நாங்கள் இருந்தால் எப்படி இருப்போமோ அதேமாதிரி ரெடி பண்ணி வைன்ட்டு. அதேமாதிரி அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கான். அங்கங்கே கலைஞ்சு போன மாதிரி. இவங்க 2 பேர் இருந்தால் அந்த வீட்டை எப்படி வச்சுருந்துருப்பாங்களோ அந்த மாதிரி பழையபடி மாற்றிட்டு போயிடுறான். இது ஜங்குக்கு பார்த்த உடனே அவனுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. அது கூட நிறைய குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருக்குது. அது குக்கிக்காக ஜாக் தான் வாங்கி வச்சுருந்துருப்பான். இப்போது குக்கி தான் அந்த டாய்ஸ்லாம் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்கான். இது ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். இப்போது வயன்தான், ஜங்குக்கா இங்கேயே நின்றுட்டுருக்க, வா ரெஸ்ட் எடுக்கலாம். குக்கி அவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கான். எல்லா திங்ஸையும் எடுத்து களைச்சி போட்டுறான்.
நான் எல்லாத்தையும் நானே தான் செய்கிறேன். எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் செய்யணும். ஏய் சரிடி, நான் செய்கிறேன். கொஞ்சம் உடம்பு. ம் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். சரியானதுக்கப்புறம் நீ தான் செய்கிற. என்னை வச்சு பெண்டு நிமித்திறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு சொல்கிறா. பழைய ஒயின் இருந்தா எப்படி இருப்பாளோ சைல்டிஷா, அந்த மாதிரி இருக்கா. ஜங்குக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் பார்த்த ஒயின் அது, அவன் லவ் பண்ண ஒயின்னு. இப்போ ஒயின் தான் ஜங்கு கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு, இரு நான் வரேன், அவனுக்கு இருக்கு அப்படின்ட்டு வெளியே போகிறா. ஹேய் பாவுண்டி அவன், இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து, குக்கி என்ன மம்மி எதுக்கிட்ட அப்படி டாய் இதெல்லாம் களைச்சி போட்டு வச்சுருக்க, யார் சரி பண்ணுறது? நீ தான் பண்ணோம் அட்டிங், உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயந்தான் துரத்திட்டு ஓடுறா. டேடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே தான் ஓடுறான். போயிட்டு பெட்டு மேலே தான் ஏறி ஜங்கு பக்கத்தில் படுத்துக்கிறான். டேடா அங்கே பாரு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்கு கூட தான் படுத்துக்கிறான். ஜங்கு அவன் இங்கே கொடு, அவனுக்கு இருக்கு நிக்கி, அவனோட சேட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு, எனக்கு தெரியாது, எல்லாம் நீ கொடுத்த செல்லந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ ஜங்கு தான், ஹேய் பாவுண்டி, சொல்லிட்டாரா, குழந்தைங்களாம் அப்படி தானே விளையாடும், மம்மி பாரு திட்டுது, போ மம்மி உன் பேச்சு தூக்கா, நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனும் சிரிக்கிறான். அந்த சிரிப்பை பார்க்குறதுக்கு தான் ஒயின் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா. என்ன நீ சிரிக்கிற, அவன் எப்படி பண்ணிகிட்ருக்கான், நீ தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற. சரிடி விடு குக்கி. சொல்லுங்க டாடி. சரி நீ போய் வெளியே விளையாடு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அம்மா அடிப்பா. அவள் அடிக்க மாட்டான், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நிஜமா? நிஜமா போ, பாரு அம்மாவை நான் பிடிச்சிக்கிட்டேன்ல, நீ போ. இப்போ குக்கி தான் குடுகுன்னு இறங்கி ஓடி போயிடுறான். இதை பார்த்து ஜங்குக்கு தான் சிரிக்கிறான். இப்போ ஒயின் தான் ஜங்குக்கு பிடிச்சிட்டுறா. ஜங்குக்கா என்ன நீனு, அவனை ஏன் அப்படி போட்டா, அவன் எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவான், யார் க்ளீன் பண்ணுறது, எனக்கு வேலை வைக்கிற நீனு, இதுக்கு தான் சொன்னேன் பாப்பா வேணான்னு, கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு தான் அடிக்கிறா. ஏய் என்னடி இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டா, அப்போ அடுத்த பாப்பாவுக்கு ஒருத்தனுக்கே முடியல, என்னதான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் திரும்பி உட்காந்துருக்கா. அப்படிலாம் விட முடியாது ஒன்று, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் தான் ஹக் பண்ணுறான். விடு ஜங்குக்கா விடு. என்ன உன் கூட இல்லாமல் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, பிச்சு அதெல்லாம் கிடையாது, குக்கி இருக்கா, அதெல்லாம் முடியாது. ஏய் நீ என்னடி சொல்கிறது அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் ஒயின் எடுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். இப்போ காலிங் பெல் அடிக்குது. உனக்கு உடம்பு சொல்லனாலும் உனக்கு கொழுப்பு மட்டும் குறையல, போடா. யார் அடிச்சிருப்பா, யார் வந்தான்னு தெரியலையே. இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன். இருடி நான் வரேன். இல்லை நான் போய் பார்க்குறேன். இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. யார் திறந்துருப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் பார்க்குறான். குக்கி திறந்தானே என்ன? இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒயின் எந்திரிக்கிறா. இப்போ அந்த ரூம்குள்ளே தான் ஒரு பர்சன் வராங்க கையில் புக்கேயோட. இப்போ ஒயின் தான், ஜிமின். ஹாய் ஒயின். ஹாய் ஜங்குக். ஹாய் அப்படின்ட்டு யாருன்ற மாதிரி பார்க்குறான். இப்போ ஒயின் தான் ஜங்குக் கிட்ட, அவர் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காரு. ஏன்னா நீ தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஃப்ரெண்டுன்ட்டு அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. நானா? அவர் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்வேன், 2 பேரும் ஒன்றா தான் ஷாப்பிங் போவீங்க அப்படின்னு சொல்கிறா. ஓ இருந்திருக்கோம், மேபி பக்கத்து வீடுன்றதுனால நான் ஒயினை பார்த்துக்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஹாய் ஜிமன். எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியல. பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். ஓகே, நானும் பயந்தே போயிட்டேன், பயந்தான் ரொம்ப பயந்துட்டாங்க. சீக்கிரம் குணமாயி வாங்க, நம்ம ஜாலியாக வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஓகே ஜிமின், இந்தா வைன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவும் கையில் இருக்க திங்ஸ்லாம் கொடுக்குறான். எதுக்கு ஜிமின் அண்ணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் தான் சொல்கிறா. இப்போது ஜங்குக் தான் பார்க்குறான். ஓ அண்ணா மாதிரி பழகிட்டு இருக்கா போல், அப்போது நம்மளும் ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். இப்போது 2 பேர் பேசிட்டு, சரி ஓகே எப்படியும் 2 பேரும் டயர்டாக இருப்பீங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் நைட் ஃபுட் செய்கிறேன், கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஒயின் தான், உங்களுக்கு எதுக்கு சிரமம், உங்களுக்கே சேர்த்து நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், என்ன இவளா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஏன்னா பழைய ஒயினுக்கு சமைக்க தெரியாது, நூடுல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை கஞ்சி தண்ணி மாதிரி ஏதோ பண்ணி வச்சா, அதுதான் ஜங்குக் ஞாபகம் வருது. இல்லை நான் சமைக்கிறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான்.
ம் ஏன் நான் சமைப்பேன் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், என்ன ஜங்குக் ஒயினோட சமையல் நல்லா இருக்குன்ட்டு சொல்லுவீங்க, இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். அதுவா அப்படின்ட்டு அவன் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஐயோ இவ சமைச்சானா யாருமே சாப்பிட முடியாதே. வயன் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே. அதெல்லாம் தேவையில்ல, நானே சமைப்பேன், நீ ஒழுங்கா படு, ரெஸ்ட் எடு. ஜிமின் வாங்க போகலாம் அப்படின்னு ஜிமினை கூப்பிட்டுட்டு தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறா. இப்போ ஜங்குக் தான், ஐயோ என்ன பண்ணி வைக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இப்போது ஒரு 2 hours கழிச்சு தான் ஜங்குக் சாப்பிடலாமா அப்படின்னு வந்து கூப்பிட்றா. ஆ சாப்பிட போகலாம் வா, சமைச்சிட்டியா? ம் டைம் பார்க்குறான், 2 மணி நேரத்தில் சமைச்சிட்டாளா, என்ன பண்ணி வச்சிருக்கா? இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக எழுந்திரிச்சு டைம் டேபிள் வரான். ஆல்ரெடி ஜிமினும் குக்கியும் உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் வந்து உட்காடுறான். ம் மம்மி இன்னைக்கு பிடிச்சது தானே செஞ்சேன். ம் ஆமாம் எனக்கு பிடிச்சது தான், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் தட்டிலையும் எடுத்து வைக்கிறா. ஜங்குக் தான் பார்க்குறான், வாசனையே செம்மையாக இருக்கு. இப்போது நிமிர்ந்து வயனை தான் பார்க்குறான். என்ன ஜங்குக்கா? ம் இப்போ ஜிமின் தான், வைன் நீனும் உட்காந்து சாப்பிடு. ம் அவளும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்றா. இப்போ ஜிமின் தான் சாப்பிட்டுட்டு, ம் வயன் எப்பயும் போல் உங்கள் கைப்பக்கம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். இப்போது குக்கியும், மம்மி ஓ சமையல் சூப்பர் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். இப்போது வயன் தான் சிரிக்கிறா. இப்போது ஜங்குக்கு தான் பார்க்குறா, சாப்பிட்ல அப்படின்ட்டு பார்க்குறா. ஜங்குக் தான் அவன் எடுத்து வாயில் வைக்கிறான். அது அவ்வளோ நல்லா இருக்கு. சொல்லப்போனா அவன் சமைக்கிற டேஸ்ட்டு அவன் சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ம் இப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குக்கி தான், ம் நான் ஜிம்மின் அங்கிள் கூட படுத்துக்குவா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜிம்மின் தான், சிறுடு தங்கம் வா வைன் நான் குக்கி கூப்பிட்டு போகிறேன். ம் ஆனால் அங்கே போய் எந்த செட்டியும் பண்ணக்கூடாது குக்கி. ம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜிமின் வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு தான் வெளியே போயிடுறான். இப்போ டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஜங்குக் தான் வயனை பார்க்குறான். வயன் ம் என்ன ஜங்குக்கா? நான் உனக்கு கேட்கவா? எனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு தான். என்னது சொல்லு, எப்படி நீ சமைக்க கற்றுக்கிட்ட, அதுவும் இவ்வளோ நாளா, அது என்ன மாதிரி சமைச்சிருக்க? இப்போது வயன் தான் சிரிக்கிறா. என்ன ஜங்குக்கா நீ தானே சொன்ன குக்கி பிறந்ததுக்கப்புறம் குக்கிக்கு வந்து அவங்க அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கணும், நீ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கோ, நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன், ஒருவேளை நான் வேலையாக இருந்தேன்னா நீ அவனுக்கு செஞ்சு கொடுக்கலாம்லன்ட்டு நீ தானே என்னை கற்றுக்க சொன்ன. நானும் தான் கற்றுக்கிட்டேன். நீ தான் சமைப்ப எப்பயுமே, ஆனால் அப்பப்போ நானும் செஞ்சுருக்கேன் நீ இல்லாத டைமில். நீ கேக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவல்ல, அப்போல்லாம் நான் தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ ஒயின் தான் மனசுக்குள்ளே நினைக்கிறா, அந்த 5 வருஷம் நான் உன் கூட வாழாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன் கூட நான் இப்படி தான் வாழணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. ஜங்குக்கு மனசுக்குள்ளே நினைக்கிறது என்னென்னா, ஒயினுக்கு கேக் செய்கிறது பிடிச்சதாலே ஜங்குக்கு எப்படி கேக் செய்ய கற்றுக்கிட்டானோ அதே மாதிரி ஒயினுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவளுக்கு சமைக்க தெரியாதுன்றதுக்காகவே குக்கிங்கும் கற்றுந்துருப்பான். இப்போது அதே டேஸ்ட்டில் ஒயின் செய்கிறான்னும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒயினை தான் ஹக் பண்ணிக்கிறான். தேங்க்ஸ் டி அப்படின்றான். ம் எதுக்கு? ம் நல்லா சமைச்சல்ல, நல்லா சமைச்சல்ல, அப்போ அதுக்காக வெறும் தேங்க்ஸ் மட்டும்லாம் சொல்லக்கூடாது, என்ன வேற என்ன வேணும்? அப்படின்ட்டு ஒயின் தான் யோசிக்கிறா. என்னை தூக்கிட்டு போ அப்படின்ட்டு கையை விரிக்கிறா குழந்த மாதிரி. இப்போ ஜங்க் தான் பார்த்துட்டு அவளை குழந்த மாதிரி தூக்கிட்டு போகிறான். ஜங்குக்கா இப்படி இல்லை, இப்படி தாண்டி தூக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு போகிறான். ஒயனுக்கு தான் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இப்போது பெட்ரூமுக்கு தான் தூக்கிட்டு போயிடுறான். அவங்க டைமை ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி தான் டேஸ் எல்லாம் போகுது. ஜங்குக்கு ரொம்ப ஒயனோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் அவன் மனசில் ஏதோ ஊற்றிக்கிட்டே இருக்குது. இப்போது ரூமில் தான் பார்த்தா ஒயின் பெட்டில் படுத்திருக்கா. குக்கியை ஹக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஜங்குக்கு தான் படுத்துருந்துருப்பான். இப்போ அவங்கள காணோம். நைட் ஒரு 1 o'clock இருக்கும். இப்போது ஒயின் தான் கண்ணை முடிச்சு பார்க்குறா. ஜங்குக்கு காணோம். குக்கியை தான் ஓரமாக படுக்க வச்சுட்டு எந்திரிச்சு வெளியே வரா. வந்து ஃபோனை தான் பார்க்குறா. இப்போது ஜாக்கு தான் கால் பண்ணுறா. ஹலோ சொல்லுங்கள் மேம், ஜங்குக் அங்கே தானே இருக்கான்? ஆமாம் மேம். என்ன பண்ணுறீங்க?
மேம் அவர் தான் அலெக்ஸை போடணுன்ட்டு வந்தார். நான் சொன்ன கேட்கல மேம். ஒயினுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. சரி, அவர் கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோ. சரி மேம். இப்போ ஒயின் தான் ஃபோனை வைக்கிறா. நேராக போயிட்டு பெட்ரூமில் தான் குக்கியை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறா. அவளால் எதுவும் சொல்ல முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் மாஃபியா வேலை பார்க்குறது. இப்போது அப்படியே தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் மார்னிங் தான் முழிச்சு பார்க்குறா. ஜங்குக் பக்கத்தில் படுத்திருக்கான். ஒயின் வந்து ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கும் ஒயினை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் ஜங்குக்கோட செஸ்லேயே படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. ஜங்குக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு பொறுமையாக தான் வந்திருப்பான். வந்து பார்த்தா குக்கி சோஃபாவில் டாய்ஸ் எல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். பக்கத்தில் டிவியும் ஓடுது. இப்போது ஒயின் தான் குக்கி கீழே சிந்தாமல் குடிக்கணும் இந்தா அப்படின்ட்டு மில்க் தான் கொண்டாந்து கொடுக்குறா. ஜங்குக்கா எந்திரிச்சிட்டியா? ம். உனக்கு என்ன வேணும்? இப்போ ஜங்குக்கு தான் சிரிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு காஃபி. சரி உட்கார், நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கொடுக்கணும். உள்ளே ஓடுறா. இப்போ ஜங்குக்கு தான் உட்காந்துட்டு டிவி ஓடிட்டுருக்கு. சேனல் தான் மாற்றிட்டு இருக்கான். டேடா இது வை, இந்த சேனல் வை, இது நல்லாயிருக்கும், இதில் பொம்மை சேனல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்கான். அப்போது நியூஸ் சேனல் தான் க்ராஸ் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் அதிலே ஸ்டாப் ஆகிட்டான். டேடா இதுலையே நிறுத்தின மாற்று. ஒரு நிமிஷம் இருக்கு குக்கி அப்படின்ட்டு அந்த நியூஸ் சேனல் தான் பார்க்குறான். இப்போ ஒயின் தான் காஃபி போட்டு வந்திருப்பா. ஜங்குக்கா இந்தா அப்படின்ட்டு காஃபி கொடுக்குறா. ஜங்குக்கும் வாங்கிக்கிறான். இப்போ ஒயின் தான் அந்த டிவியை பார்த்துட்டே உட்காடுறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த நியூஸ் சேனலில் என்ன போயிட்டுருக்குன்னா, அலெக்ஸ் வந்து செத்துட்டதாகவும் பழைய மாஃபியா கிங் திரும்ப வந்துட்ட மாதிரி நியூஸ் போட்டுட்ருக்கானுங்க. அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறா. சாரி ஒயின், உனக்கு தான் பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறான். இப்போ குக்கி தான் ரிமோட்டை வாங்கி கார்ட்டூன் சேனல் வைக்கிறான். இப்போது ஜங்குக்கும் அவன் கூட சேர்ந்து விளாண்டுட்ருக்கான். ஒயின் தான் பார்க்குறா. அவன் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்ருக்கா, என்றைக்குமே இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும்னு உனக்கு என்றைக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறா. இப்போ ஜங்குக் தான் எக்காரணத்து கொண்டோம் நான் மாஃபியாவில் இருக்கேன்ட்டு உனக்கு தெரியவே கூடாது. உனக்கு கடைசி வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், அது மட்டும்தான் என் மனசில் இருக்குது அப்படின்ட்டு குக்கி கூட விளாண்டுக்கிட்டே ஒயனை தான் பார்க்குறான். ஒயன் வந்து ஜங்குக்கை பார்க்குறா. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அவங்க வரப்போகிற சந்தோஷமான வாழ்க்கைக்காக இப்படி தான் அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போகுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜங்குக்கு வர விட மாட்டான். ஒயனுமே வர விட்டது கிடையாது. ஒயன் வந்து ஜங்குக்கு அலெக்ஸை கொண்டது தப்பில்லைன்னு தான் அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பொண்ணோட உயிர், இதுக்கெல்லாம் அவன் டிசர்வ்ன்ற மாதிரி ஒயனுக்கு தோணுது. இப்போ குக்கி தான் மம்மா வா விளையாடலாம், டாடா மட்டும்தான் விளையாடுறேன், நீனு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பொம்மையை கொண்டாந்து கொடுக்குறான். விளையாடலாம். இப்போது ஒயனை ஜங்குக்கு குக்கி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகிறாங்க. ஓகேடா ஆமி, இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. சாரி, நான் 2 ஷாட்டாக போட்டுட்டேன் டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸ்டோரி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹார்ட்லெஸ் கிங் கேட்டிருந்தீங்க. டோன்ட் வரி, நெக்ஸ்ட் எபிசோட் அதான் வந்துட்டுருக்கு. நான் ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ ஒன் ஷாட்டே போட்டேன். அதுக்காக நான் ஹார்ட்லெஸ் கிங்கை விட்டுருவேன் அப்படின்லாம் கிடையாது. அதையும் நான் போடுவேன், நாளைக்கு வரும் அது. ஓகேவா? டோன்ட் வரி. இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ்லாம் நான் வெயிட்டிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.